ஒரு மாபெரும் இராச்சியத்தின் மையத்தில் அழகான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் மனிதர்களுக்கே பிரமிப்பு உண்டாகும் ஒரு விஷயம் நடந்தது. மன்னன் தனது அறிவுத்திறனாலும் ஒரு மந்திர சக்தியாலும் விலங்குகளுக்கு மனித மொழியில் பேசும் திறனை கொடுத்திருந்தார். அரண்மனையில் சிங்கம், நாய், கரடி, கிளி ஆகிய விலங்குகள் மன்னனுக்கு உண்மையான பாதுகாவலர்களாக இருந்தன. இவர்கள் மட்டுமல்ல, அரச ஆலோசனைகளிலும் பங்கெடுத்தனர். என் மோதிரம் திருடி போயிருக்கிறது. அது இல்லாமல் நான் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? இதை திருடியவன் யார்? மன்னா, இது யாருடைய வேலை என்று கண்டுபிடிக்க நானே விசாரணை செய்கிறேன். நான் முழு இரவும் அரண்மனை வாசலில் இருந்தேன். யாரும் உள்ளே வரவில்லையே. அப்படியென்றால் திருடியவன் யார்? என்ன திருட்டா? நான் உணவு சாப்பிட்டு ஆழமாக உறங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. நான் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தேன். என்னால் திருட முடியாது. பறக்கிற வேலை இருந்தும் நான் ஏன் திருட போறேன்? இது பெரிய மர்மமாக இருக்கிறது. யாரோ பொய் சொல்கிறார்கள். அது யார்? கேளுங்கள். திருடியவனின் சுவடுகள் மற்றும் வாசனை அந்த அறையில் இருக்கிறது. அந்த வாசனை ஒருவரை மட்டும் அடையாளம் காட்டுகிறது. இல்லை இல்லை, என்னால் தப்பிக்க முடியாது. அது நான் தான். கரடி, நீயா? ஏன் இப்படி செய்தாய்? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் விளையாடிக் கொண்டிருந்தேன். அந்த மோதிரம் மினு மினு என்று பளபளப்பாக இருந்தது. அதை பார்த்ததும் பிடித்துவிட்டது. ஆனால் திருப்பிக் கொடுக்க மறந்துவிட்டேன். மன்னன் கோபமடையவில்லை. ஆனால் கரடியை சின்னதாக ஒருவித தண்டனை கொடுக்க முடிவு செய்தார். கரடி, இது மிகப்பெரிய தவறு. இனிமேல் நீ எந்த அரச பொருளையும் தொடக்கூடாது. மன்னா, இனி இப்படி செய்ய மாட்டேன். அடுத்து இப்படி நடந்தால் உனக்கு மரணம்தான். நாய், நீ உண்மையை கண்டுபிடித்தாய். அதற்காக உனக்கு ஒரு தங்க பட்டம் தர வேண்டும். நன்றி மன்னா. நான் எப்போதும் நியாயத்தை பாதுகாப்பேன். கரடி மோதிரத்தை திருடி மாட்டிக்கிட்டது. கரடி மோதிரத்தை திருடி மாட்டிக்கிட்டது.